மகர ராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த 8 வருடங்களுக்கு மேலாகவே இந்த 7.5 சனியின் பிடியில் பட்டு பல கஷ்டங்கள், பல பண பிரச்சனைகள், பம்பு வழக்கு, அந்த மாதிரி அதே மாதிரி மன சங்கடங்கள், உடல்நிலை பாதிப்புகள், பயங்கர அவமானங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது 7.5 சனியோட காலங்கள் எல்லாம் முடிந்து உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது 2.5 வருடங்களுக்கு அந்த இடத்துல இருக்க போறார். 2027க்கு மேலதான் மாறப்போகிறார். அதாவது கடந்த 7.5 வருடங்களாக நீங்கள் எல்லாம் இழந்ததை இந்த மனோ தைரியத்தால், அதாவது தைரிய லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடமான 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு அந்த தைரிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நீங்கள் இழந்த அனைத்தையுமே திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் வலிமையும் இந்த ஆண்டு தரப்போகிறார். ஆகவே இது மகர ராசிக்கு மிக அற்புதமான ஒரு யோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அப்படிங்கிறது 7ங்கிறது மிக சிறப்பான விசேஷமான பார்வை. அதுவும் குரு உச்சம் பெற்று உங்களை பார்ப்பதனால் மிக அற்புதமான ராஜயோக பலன்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக முடியும். அனைத்து விதமான தொழில்துறை புரிவோர்களும் அல்லது தொழிலாளர்களும் மற்றும் பணியாளர்கள், அரசு வேலைவாய்ப்பு உள்ளவர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய போகிறது. அது மாணவர்களுக்கும், அதுல அந்த மகர ராசியை சேர்ந்த மாணவர்கள் இது வரைக்கும் சரியா படிக்காம இருந்தா கூட இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுல மிகப்பெரிய லெவல மதிப்பெண்கள்லாம் எடுத்து வெற்றி அடைந்து அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டாகும். ஆகவே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க கவனமாகவும் கொஞ்சம் சிரத்தையாகவும் செய்ய வேண்டும். சில விஷயங்களை உங்க பார்ட்னரோட மற்றவங்களோட பகிராமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க இந்த ஆண்டு எல்லோரிடமும் சரிசமமாக அன்பாகவும் பழகினால் வெற்றி நிச்சயம். இந்த அவிட்டம் 1, 2 பாதம் பிறந்தவங்க நீங்க எல்லோருடையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, கோபப்படாம இருக்கணும். ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்க. அந்த கோபத்தை குறைத்தால் மிகப்பெரிய அளவுல வெற்றி உங்களுக்கு.